பொதுவாகவே நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயங்களை வந்து நம்ம அதிகமா நம்புறது. இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிருக்காரு. அந்த தொழிலதிபரான பர்சன்ட்ட போய் இன்னொருத்தர் கேட்கிறாரு, எப்படிப்பா பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கிற? நீலாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு மக்குப்ப, உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, 3 4 பாடம்லாம் ஃபெயில் ஆகுறப்ப எப்படி நீ தொழிலதிபரான அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அது மத்தவங்க சொன்னது. இருந்தாலும் வந்து எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால நான் தொழிலதிபர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாரு. மத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை விட நம்ம வந்து நம்ம மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவே வந்து நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா மத்தவங்க உங்கள பத்தி என்ன விஷயம் சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய முடியும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு, உங்க மேல நான் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து முன்னிறுத்தி நீங்க போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொட முடியாத உயரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது.